நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது, தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதுக்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்பராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். மனிதாபிமானம் மிகுந்த தனுசு ராசிக்காரர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மகர ராசியில் சூரியன் பயணம் செய்கிறதால பண வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பு கடனாக கொடுத்த பணம் எல்லாமே திரும்ப கைக்கு சேரும். கை நிறைய சம்பளத்துல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்களுக்கு நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில மருந்து மாத்திரை வாங்கி உங்களால முடிஞ்ச பொருளாதார உதவியை கொடுங்க. தீராத கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தீரும். மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரித்து உங்க ராசியை பார்க்கறாரு. நவகிரகங்கள்லேயே சுப கிரகமா விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவரோட பார்வை உங்களுடைய ராசியில பதியறதால பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்களால உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். எடுத்த முயற்சிகள்ல வெற்றியும் சுப காரியங்களும் உங்களுக்கு படிப்படியா நடக்க போகுது. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் எல்லாமே சேரும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் அதுவும் சூரிய சஞ்சரிக்கிறதால வருமானம் அதிகரிக்கும். பேச்சில் அதிகாரம் அப்படிங்கிறது தூள் பறக்கும். வெளிநாட்டு தொழில்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கதா இருக்கும். கோபமான பேச்சுக்களை குறைச்சிக்குங்க. சண்டை சச்சரவெல்லாம் வரலாம். அதனால விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு செயலை பேசியே காரியங்களை சாதித்து கொள்ளுவீங்க. வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்கும். பெண்களால உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தை மாதத்துல சனி உங்க ஜென்ம ராசியில சஞ்சரிக்கிறாரு. அதனால செல்வ சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய மாதமா இருக்கும் இந்த தை மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி அப்படிங்கிறது விலகிருச்சு. மாத தொடக்கத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. எனவே எதிர்பார்ப்புகள்லாம் ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும். சகோதரர்களோட ஒத்துழைப்புலாம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணம்லாம் சென்று வருவீங்க குடும்பத்தோடு. கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு வரவேண்டிய முன்னேற்றங்களும் பதவி உயர்வு தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இனிமேல் அது கிடைக்கிறதுக்கும் நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும்.
தொழிலை விரிவு செய்யறதுக்கு அரசு வழியில ஏதேனும் முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில வெற்றி உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவர்கள்லாம் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடலாமா அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கி இருக்கும். மாத தொடக்கத்திலேயே 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. குரு பகவானோட பார்வையால தடைக்கற்கள் எல்லாமே உங்களுக்கு படிக்கற்களாக மாறப்போகுது. குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதால ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் திட்டமிட்டபடியே நடக்கும். நம்ம திட்டமிட்டது கரெக்டா நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான். குரு பகவானோட பார்வை 9, 11 ஆகிய இடங்கள்ல பதியுது. அதனால பெற்றோர் வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். தொழிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வரும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. ராசிக்கு 11, 6 ஆகிய இடங்கள்ல சுக்கிரனோட பார்வை பதியுது. அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்கெல்லாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மாதம். வீண் பழிகள்லாம் வந்து சேரலாம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களே செய்து முடிங்க. மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம். நேரத்திற்கு அலுவலகத்துக்கு செல்லுங்க. மற்றவர்களை பத்தி புறங்கூறுவதையோ அல்லது அவர்களிடத்துல வீண் வம்படிக்கிறதையோ தவிர்த்துக்கணும். முன்னேற்ற பாதையில ஒரு சில குறுக்கீடுகள்லாம் வரலாம். முகஸ்துதி பாடி பழகியவர்களை நம்பி எந்த செயலையும் நீங்க செய்ய வேண்டாம். இந்த நேரத்துல வெளிநாட்டு முயற்சியிலெல்லாம் சற்று தாமதம் அப்படிங்கிறது வரும். தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போறாரு. தொழில் ஸ்தானாதிபதியான புதன் தனஸ்தானத்துல இருக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழில வந்து சேரும். பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. வாடகை கட்டிடத்துல நடைபெற்றுட்டு வந்த தொழிலெல்லாம் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பொதுவெளியிலெல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு யாருக்கா இருந்தாலும் பணம் கொடுக்கறதையோ இல்லை நீங்க வாங்குறதையோ செய்யறது நல்லது. குடும்பத்துல உள்ளவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடுங்கிறதால அவர் உச்சம் பெறும் பொழுது பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் முடிவாகும். படிச்சு முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா இல்ல வீடு கட்டலாமா தொழில போடலாமா அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கி இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதன்படி செய்துக்குங்க. பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைது. இந்த தை மாதம் நிதி நிறுவனங்களோட ஆதரவுலாம் கிடைக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கிறதால மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சக கலைஞர்களை அனுசரித்து போங்க. யாரிடத்திலையும் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம். மாணவர்கள்லாம் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த மாதத்தின் 4ஆம் தேதிக்கு பிறகு கூடுதல் கவனத்தோடு மாணவர்கள்லாம் படிக்கணும். கல்வியில முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் உங்களுக்கு. நேர்முக தேர்வு போட்டித் தேர்வுகள்லாம் பங்கு பெறுறவங்க உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது 18ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல இருப்பவர்களோட வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அனுசரித்து போங்க. சுப செலவுகள்லாம் வரலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருள்கள் எல்லாம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம்தான் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சனிக்கிழமை தோறும் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும்.